ஹலோ எவ்ரிவன், நம்மள எல்லாருமே ரோஜா செடினா பூக்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரோஜா செடிகளுக்கு எந்த மாதிரி மண் கலவையில் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். கொக்கோ பீட்டில் வைக்கலாமா, இல்லை அப்படின்னா வெறும் செம்மண்ணில் வைக்கலாமா அப்படின்னு. நர்சரியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு வெறும் செம்மண்ணில் மட்டும்தான் வைப்பாங்க. லைட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொக்கோ பீட் ஆட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா மாட்டுச்சாணம் தொழு உரம் வந்து பயன்படுத்துவாங்க. இப்படிலாம் வைக்கிறனால என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட செடிகள்லையும் கொத்து கொத்தான பூக்களை வந்துட்டு பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி நிறைய பூத்து குலுங்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வைக்கலாம் அதில் வைக்கலாம் அப்படின்ட்டு. நீங்களே போயிட்டு நர்சரியில் ஒரு லைவ் வீடியோ கூட எடுத்து பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற எல்லா செடிகளையும் சரி, தொட்டையில் இருக்கிறதும் சரி, பாக்கெட்டில் இருக்கிறதும் சரி, ஃபுல்லுமே செம்மண் கலவையில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. உங்கள் யாருக்காச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நர்சரி போகும்போது செக் பண்ணி பாருங்கள். யாருக்கா இந்த மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவாக ரோஜா செடிகளுக்கான எல்லா டிப்ஸுமே நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்டு வரோம். மறக்காமல் பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.